இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு 2.1. நார்மலாக நம்ம 2.1 வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 2000ரூபாலேருந்து 2500 வரைக்கும் மேலேயே வந்துடும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பார்ட்ஸை வச்சு ஒரு சில பார்ட்ஸ் மட்டும், அதாவது முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து வாங்கி வந்து பண்ணுறேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், எப்படி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இதான் என்னோடய பழைய ஆம்பு. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது 2003 ரெடி பண்ணது இந்த ஆம்பு. அதுக்கப்புறம் இது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் இருக்க ஒரு சில பார்ட்ஸ், ஆக்சுவலி இந்த போர்டு இன்னும் ஒர்க்காக தான் செய்யுது. இது வந்து ஒரு 4440 ஐசி போர்டு. இது இன்னும் ஒர்க்காக தான் செய்யுது. அதெல்லாம் விட்டுட்டு நான் புது போர்டே வாங்கிட்டேன். நான் ரெகுலேட்டரோடு வருது. ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். சாம்கானோட ஸ்பீக்கர், அதாவது டவருக்காக 2 ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டைன்டியோட சப்பு ஃபோர் ஒன்று இருக்குது, 8 இன்ச்சு சப்பு, கொஞ்சம் தரமான சப்பு அது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த பேனல் ஒன்றும், போர்டு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு, சுவிட்சஸ்ஸு இதெல்லாம் வாங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு மொத்த செட்டு கேட்டிங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க. மொத்த செட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன ப்ராடக்ட்டு, எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த போர்டு வந்து 4440 போர்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், 4440. சரிங்களா? ஸோ இந்த ஐசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம், ஐ மீன் யூஎஸ்பிக்கு ஒரு ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருக்கான், ஆட்டோமேட்டிக் அவனே கொடுத்துருக்கான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐசி போர்ட் ஆகணும். பார்த்தீங்களா 7205 டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் போட்டாகணும் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து 3 பின் இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் பின்னில் இன்புட் கொடுங்க, நடு பின்னில் கிரவுண்டு கொடுங்க, லாஸ்ட் பின்னில் அவுட்புட் கொடுங்க. இது 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பின்னில் இன்புட் 12 வோல்ட் கொடுங்க, நடு பின்னில் கிரவுண்டு கொடுங்க, 3ஆவது பின்னில் வந்து லாஸ்ட் பின்னில் வந்து நீங்கள் 5 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதே தான் இது பண்ணுது. 12 வோல்ட் இன்புட் இதில் வர்றதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது அப்படின்னா 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த 5 வோல்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த யூஎஸ்பி போர்டு இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டு. இந்த ப்ளூடூத் போர்டில் நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் வச்சிருக்க ஆம்பிளிஃபையர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் நார்மலாக 12 வோல்ட் 1 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் வைக்கலாம். ஆனால் சவுண்ட் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக வராது. ஐ மீன் கூட்டி வச்சிங்கன்னா பொருள் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். ஓரளவு கொஞ்சம் 3 ஆம்பியர் மேக்ஸிமம் நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் தான் போட்டிருக்கேன். நான் ஃபுல் வேவ் போர்டில் ஒரு ஹாஃப் வேவ் தான் போட்டிருக்கேன். இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் ஹாஃப் வேவ் போட்டேன். 0 லைனை வந்து அப்படியே 0லே வச்சுட்டேன். அது ஒரு பாடி எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ ப்ளஸ் வரதில் மட்டும், ப்ளஸ் 12 வோல்ட் வரதில் மட்டும் ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் போட்டு, அதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணிடும், ப்ளஸ்ஸை மட்டும் கொடுத்துரும், மைனஸ் வந்து எமிட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இது வழியாக மைனஸ் எமிட் பண்ணிடும், நிப்பாட்டி வச்சுட்டு ப்ளஸ்ஸை மட்டுமே கொடுக்கும். அதான் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஏன்னா 2 இருக்கனால. ஸோ அடுத்தது இதோட வோல்டேஜ் வந்து நம்ம எங்கே கொடுக்கணும், என்ன ஏது, இது எல்லாமே இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க. எது வந்து பேஸ்க்கு வரணும், எது வால்யூம் கண்ட்ரோலுக்கு வரணும், எது ஸ்பீக்கருக்கு வரணும் அப்படின்றது அவங்களே வயரில் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸு ட்ரிபிளுக்கு வர்றதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுங்க, பேஸ் ட்ரிபிளில் கொடுத்துருங்க. வால்யூம் இன்புட்டுக்கு வந்து வால்யூம் இன்புட்டில் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ வால்யூம் இன்புட்டுக்கு நீங்கள் 2 வயர் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வால்யூம் இன்புட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டு. அந்த இன்புட்டை நான் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த வால்யூம் இன்புட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ப்ளூடூத் வேறு இருக்குது, ஐ மீன் யூஎஸ்பி போடுற ப்ளூடூத் அந்த இதுவும் ஒன்று இருக்குது. 2வது சிடி இன்புட் வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த புஷ் சுவிட்சில் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த சுவிட்சில் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றது. ஸோ இங்கே தான் இன்புட்டை செலக்ட் பண்ணுறது. இது வேணுமான்னு செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணி இதுலேருந்து அவுட்புட் எடுத்து இங்கே போயிடும். இங்கேருந்து என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் ஃபைனலைஸ் ஆகும். சிடிலேருந்து எடுக்கணுமா இல்லை ப்ளூடூத்லேருந்து எடுக்கணுமா அப்படின்றது இங்கே தான் ஃபைனலைஸ் ஆகும். ஃபைனலைஸ் ஆகி இங்கே போயிடும். இதில் நீங்கள் அடுத்து இன்னொன்று கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு தான் நம்ம பண்ணணும். இதை எப்படி பண்ணால் எப்படி டனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சவங்க இது பண்ணுங்கள். இப்படி இல்லை நீங்கள் ஒரே ஒரு ப்ளூடூத் மட்டும் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா ப்ளூடூத் மட்டும் நீங்கள் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா 2வே பின் இருக்கும் இதுலேயும். அந்த 2வே பின் வாங்கிட்டீங்கன்னா இந்த இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கும் அந்த 2வே பின். ஸோ சென்டரில் ஒன்று இருக்கும். ஸோ சென்டர்லேருந்து நீங்கள் போர்டுக்கு கொடுத்துருங்க. இந்த சைடு இருக்கிறத ப்ளூடூத்து கொடுத்துருங்க, இந்த சைடு இருக்கிறத சிடியில் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது கொஞ்சம் 6 பின் இருக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாமே முடிஞ்சாச்சு.
சரிடா இப்போ நீ வந்து 2.1ன்னு சொன்னீங்க, ஆனால் 2 தானே இருக்குது, அந்த பாயிண்ட் 1ங்கிறது எங்கே, அந்த சப்வூஃபர் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு 2 சேனல் தான் இதில் பிரியும், லெஃப்ட் ரைட்டுன்னு 2 சேனல் தான் பிரியும். அந்த 2 சேனல் பிரியறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக சப்வூஃபர் போர்டு இந்த இருக்குது, ஹெச்ஆர்சி போர்டுன்னு சொல்லிட்டு சப்வூஃபர் போர்டு தனியாக நான் வாங்கியிருக்கேன். இந்த சப்வூஃபர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு சப்வூஃபரோட ப்ரீஆம்ப். இது நான் வாங்கும்போது ஒரு 150 ருபீஸ் தான் இருந்துச்சு இந்த போர்டு, சரிங்களா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின போர்டு இது. ஆக்சுவலாக இந்த இது ரெடி பண்ணும்போது வாங்கினது. ஸோ இது வந்து ஒரு ஹெச்ஆர்சி சப்வூஃபர் போர்டு. இதில் வந்து இன்புட் இருக்கும், இன்புட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இன்புட்டு இங்கே அவுட் 12 வோல்ட்டு, இங்கே அவுட்புட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன், ஸ்டீரியோ இன்புட்டை இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்து இந்த இன்புட்டை கொடுத்துட்டு போகிறேன். அவுட்புட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அவுட்புட்டில் இருந்து எடுத்து இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பாருங்க. இது வந்து ஒரு 6283 மோனோ போர்டு. அதாவது நீங்கள் டியூவல் சேனல் எடுத்துக்கலாம், இதுலேருந்து டியூவல் சேனல் எடுத்துக்கலாம், ஆனாலுமே வந்து இது ஒரு மோனோ போர்டு தான். ஸோ என்ன பண்ணிக்காங்க, நான் இதில் வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் வச்சிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12 வோல்ட் 3 ஆம்பியர் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த போர்டே போதும். நான் 24 வோல்ட்டு கொடுத்தேன், ஒரு எஸ்டிகே போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சவுண்டு பலமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இதுவே போதும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல என்னோட சப்வூஃபர் போர்டை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மோனோ ஆடியோ போர்டையும் இந்த இடத்துல வச்சிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதில் ஸ்டீரியோவும் எடுத்துக்கலாம், இருந்தாலும் சிங்கிள் சேனல் தான் அது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துருச்சா, இது 2 சேனல், இது ஒரு சேனல், 3 சேனல். இதுவும் அதே மாதிரி தாங்க, ஸ்பீக்கர் அவுட் இதுலேருந்து எடுத்துட வேண்டியதான், இதில் இன்புட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது 2த்துக்கு நடுவில் நான் என்ன பண்ணிட போகிறேன், பொட்டன்ஷியோ மீட்டர் வச்சிருப்பேன். நிறைய பேர் பொட்டன்ஷியோ மீட்டர்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியோ மீட்டர்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வால்யூம் கண்ட்ரோலில் தான் பொட்டன்ஷியோ மீட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இல்லை நான் வந்து ஒரு 10K வால்யூம் கண்ட்ரோல் நான் போட்டிருப்பேன். 2த்துக்கு போட்டேன் அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ சவுண்டு அவ்வளோ போகணும், அதில் போகணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து கூட நான் எடுத்து நான் இதில் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான், ப்ரீஆம்ப்லேருந்து இங்கே எவ்வளோ போகணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் இங்கே ஒன்று வச்சிருப்பேன், இதில் ஸ்பீக்கர் எடுத்துருப்பேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2.1. இதை வந்து நீங்களே ரெடி பண்ணிடலாம். சர்க்யூட் டயக்ராம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கும் வந்து 5 வோல்ட் கொடுத்துட வேண்டியது, இதுலேருந்து இன்புட் அவுட்புட் அவனே எழுதியிருப்பான். இப்போ வர்ற போர்டு எல்லாத்திலுமே அவனே எழுதியிருக்கான் எதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சால்ட்ரின் வைக்கிறது எப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வர்ற வீடியோவில் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சதுமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்வூஃபர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ சப்வூஃபருக்கான பாக்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய 10 இன்ச்சு சப்வூஃபர் இருக்குது, டைனிட்டி, அந்த டைனிட்டி சப்வூஃபர். ஸோ இதை வந்து இப்போதைக்கு வந்து சும்மா செட் பண்ணிக்க போகிறேன். இந்த பாக்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்க அந்த போர்டு வந்து இதுக்குள்ளே செட் பண்ண போகிறேன், சரிங்களா. ஸோ வாங்க இந்த போர்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கார் ஸ்டீரியோ போர்டு தான். நமக்கு நீங்கள் உங்கள் நார்மல் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்லேயே வந்து கிடைக்கும், சரிங்களா. இந்த இருக்குது. ஸோ இது ஒரு ஈஸி இன்சுலேஷன் மெத்தட். நீங்கள் வந்து எதுவும் சால்ட்ரின் வைக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி போர்டு தான். இந்த போர்டு வந்து 1500 கிட்ட வரும் இந்த போர்டு, இல்லைங்களா. ஸோ இந்த போர்டு தான். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே பவர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிசி 12 வோல்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அடாப்டர்லேயே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு டிசி அடாப்டர் இருக்குது, 12 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் இருக்குது. ஸோ இந்த 12 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டரே வந்து போதுமானது. நீங்கள் வேணும்னா இது வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இந்த போர்டுக்கு, சரிங்களா. ஸோ கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இதிலே நீங்கள் வந்து MP3 போட்டிருக்கு இல்லைங்களா, இதிலே நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிள் மாட்டிக்கலாம், இதிலே ஆடியோ இன்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ எல்லாமே வரும், லோ கொடுத்தீங்கன்னா வெறும் பேஸ் மட்டும் வரும். இதில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இதில் வந்து பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ வாங்க இதை கனெக்ட் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட். ஸோ இதில் நீங்கள் ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ வாங்க இப்போ இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோட 12 வோல்ட் அடாப்டரை இதில் மாட்டிக்க போகிறேன். மாட்டிட்டு இதில் பவரை கொடுத்துடலாம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கரை மாட்டிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஸ்பீக்கரை மேலாப்பெல்லாம் வச்சுருக்கேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா
ஸோ ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆடியோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் மாட்டியாச்சு நம்ம. எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஸ்பீக்கர் வெளியில் கலராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ மூச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்பீக்கர் மாட்டியாச்சு. இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னா நம்மளோட சிடி இன்புட் மாட்ட வேண்டியது. இந்த சிடி இன்புட் நான் இப்போ பிசிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிடி இன்புட்டையும் மாட்டிடலாம். சிடி இன்புட்டும் மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம அடாப்டர் 12 வோல்ட் அடாப்டர். இவ்வளோதாங்க. இதோட இன்ஸ்டலேஷனே இவ்வளோதான். ஸோ இந்த போர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்குள்ளேயே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 12 வோல்ட் 3 ஆம்பியரோ 4 ஆம்பியரோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்வூஃபர் போர்டும் மாட்டியாச்சு, அதுக்கான ஆம்ப் போர்டும் மாட்டியாச்சு. இதோட கனெக்ஷன் நான் இதோட வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த போர்டோட வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இதோட கனெக்ஷன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போய் அதுலேருந்து அவுட் இந்த போர்டுக்கு போகுது. இந்த போர்ட்லேருந்து ஸ்பீக்கருக்கு வெளியில் போகுது. சரிங்களா? ஸோ இதை தெளிவாக ஒவ்வொரு போர்டையும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போதைக்கு ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. 2 டவர் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. வாங்க இதை கனெக்ட் மூடி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன்.